ஹாய் கைஸ், இது நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட் மாஸ்டர் கோர்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதில் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் ஓப்பன் பண்ண உடனே அதில் எந்த மாதிரி லே அவுட் இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செக்ஷன். ஓகேவா, அதுக்கு வந்து பேனல்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றா டச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூ கலரில் காட்டும். ஓகேவா, அப்புறம் ஃபைல்ஸ், இதில் தான் நம்ம நியூ ஃபைல் ஆட் பண்ணுறது, அப்புறம் சேவ் எக்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கும். எடிட், இதில் தான் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் டூப்ளிகேட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். காம்போசிஷன், நியூ காம்போசிஷன் ஆட் பண்ணுறது, அப்புறம் லேயர் இங்கே நம்ம ஒவ்வொரு மீடியா ஆட் பண்ணும்போதும் இங்கே லேயராக சேவ் ஆகும். அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அப்புறம் எஃபெக்ட் வந்து இங்கேயும் இருக்கும். ஓகேவா, இந்த எஃபெக்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அனிமேஷன், இது ஒவ்வொன்றையும் நம்ம போக போக பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய ஷார்ட் கீஸும் இருக்கும். அதையும் நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். அப்புறமா விண்டோஸ் வந்து எதுக்காகும்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கு நடுவில் நம்ம மவுஸ் கொண்டு போகும்போதும் அதோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்மாலும் பண்ணிக்கலாம் அண்ட் லார்ஜும் பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் ஆஃப்டர் எஃபெக்டில் வந்து அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க செட்டப்பே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எதையும் சேஞ்ச் பண்ணுன்ற தேவை இருக்காது. ஓகேவா, பட் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நேம் ஷோ ஆகலைனாலோ அதை யூஸ் பண்ணணுன்னாலோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டோ ஆர் இந்த சைஸையே கொஞ்சம் லார்ஜ் ஆகிட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எல்லா செக்ஷனுக்கும் நடுவுலையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அந்த செக்ஷனை மட்டும் நீங்கள் பெருசாக்கினாலும் பெருசாக்கிக்கலாம் அண்ட் ஸ்மால் ஆக்கிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு நேம் இருக்கும். இதில் ப்ராஜெக்ட்னு இருக்கா, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நன் காம்போசிஷன் அந்த மாதிரி நேம் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷனை வந்து இங்கே வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செக்ஷனை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா நன்னு இங்கே ஒரு செக்ஷன் இருந்துச்சுல்ல, அது வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த செக்ஷனையாச்சும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ காம்போசிஷன் எனக்கு மேலே வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் இந்த காம்போசிஷனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்தோன்னா எனக்கு வந்து இங்கே காம்போசிஷன் அந்த மாதிரி இந்த செக்ஷன் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை ஈஸியாக ஆக்கணுன்னாலும் ஆக்கிக்கலாம். பட் டிஃபால்ட்டாகவே ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து அதில் டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு லே அவுட் தான் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த செக்ஷனை வந்து தெரியாமல் நான் இங்கே வச்சுட்டேன், இப்போ எப்படி மாற்றுறது, எனக்கு ஒரு டிஃபால்ட்டாக இருந்த மாதிரி செக்ஷன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த விண்டோ போய்க்கோங்க. இந்த விண்டோக்குள்ளே போய் ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் இங்கே டிஃபால்ட் டு சேவ் லே அவுட்னு இருக்கும். அந்த செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எந்த மாதிரி லே அவுட் இருந்துச்சோ ஆஃப்டர் எஃபெக்டில் அந்த மாதிரி உங்களுக்கு லே அவுட் ஷோ ஆகிரும். ஓகேவா, இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்து ப்ராஜெக்ட் செக்ஷன், இதில் வந்து நீங்கள் வெளியில் இருக்க மீடியாவை வந்து உள்ளே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அந்த மீடியா வந்து இங்கே தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அது என்ன வீடியோ, அதோட நேம் என்ன. இப்போ கார்டனில் ஒரு வீடியோ எடுத்திருந்தீங்கன்னா அதோட நேம் பெல்ல வந்து கார்டன்னு சேவ் ஆயிருந்துச்சுன்னா இங்கேயும் அந்த மீடியாவில் வந்து கார்டன்னு ஷோ ஆகும். ஓகேவா, அந்த வீடியோ கிளிப். இது நியூ கம்போசிஷன், இதில் ஆட் பண்ணுறதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து சிம்பிளாக நம்ம லே அவுட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத மட்டும் இப்போ பார்க்கலாம். ஓகேவா, அப்புறம் இந்த செக்ஷன் இதில் தான் சோர்ஸ். ஓகேவா, இதில் தான் நம்ம ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்த வீடியோவை வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு இங்கே சேர்க்கணுன்னா நம்ம அந்த ட்ராக் பண்ணி கொண்டு வந்த வீடியோவை இங்கே ஆட் பண்ணணும். இங்கே ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த வீடியோ எப்படின்னு ஷோ ஆகும். ஓகேவா, இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆட் பண்ணிங்கன்னா கிளிப் நம்பர் 1 அந்த மாதிரி ஷோ ஆகும். அதேமாதிரி ஆடியோ எஃபெக்ட் எல்லாமே ஒவ்வொன்றும் ஷோ ஆகும். ஓகேவா, இதில் வந்து ஆடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நேம் காட்டும், அந்த சோர்ஸோட நேமோட இன்க்ளூட் ஆகி இங்கே நேம் காட்டும். ஓகேவா, அப்புறம் இது டைம்லைன், இதில் தான் உங்களோட வீடியோ எஃபெக்ட் ஆடியோ எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நீங்கள் அதில் தான் கட் பண்ணி கிராப் பண்ணுற எல்லா எடிட்டும் இங்கே தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இங்கே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோ ஆட் பண்ணுறது இங்கே டைம்லைனில் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்குள்ள இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே காட்டும். ஓகேவா, அப்புறம் ஆடியோ வந்து 2 டிஃப்ரெண்ட் வேயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட ஆடியோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத இங்கே காட்டும். ஓகேவா, அப்புறம் ப்ரிவ்யூ, அப்புறம் எஃபெக்ட் ஏற்கனவே இங்கே பார்த்தோம், சேம் தான் இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் இதில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம ஆஃப்டர் எஃபெக்டோட லே அவுட் எந்த மாதிரி இருக்குன்னு சிம்பிளாக பார்த்தாச்சு. ஸோ அப்கமிங் கிளாஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.